கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். விக்கிரத்தை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 15 ஆகிய வசனங்கள் உள்ள வேத பகுதியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆனா கர்த்தரை அறியாத வேறே ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. பிதாக்கள் எல்லாரும் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அந்த சந்ததி தான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. இரவு நேரத்தில் செய்தி என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவித்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாகால்களையும் அஸ்தரோத்தையும் கர்த்தரை அறியாத வேறே ஒரு சந்ததி. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை தேடி இருப்பாங்க. கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிட்டு இருப்பார், ஒரு விடுதலை தந்திருப்பார், ஒரு விக்கிரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்திருப்பார். குடும்பத்துக்குள்ள பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பாக பேரம்பேத்தி எல்லாம் பார்த்திருப்பாங்க. அவங்க வயசு வந்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கல்றைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி கர்த்தரை அறியாத வேறே ஒரு சந்ததி. அம்மா அப்பாவுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய வாழ்க்கையில எப்படிலாம் நமக்கு சுகம், அற்புதம், அதிசயம் எல்லாம் நடக்கு, எல்லாமே அம்மா அப்பாவுக்கு தெரியும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, நான் ரட்சிக்கப்பட்டு, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து, நான் தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கிறேன், அதுதான் இந்த இரவு நேரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதை நம்ம எப்படி நம்ம மக்களுக்கு சொன்னா புரியும் அப்படின்னா, அவங்க சொல்லிடுவாங்க, எங்க அம்மா அப்பா கிறிஸ்டியனு, நானும் சர்ச்சுக்கு போறேன், நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன் தான் அப்படிம்பாங்க. வயசு பார்த்தா 25 வயசு, 30 வயசு, 40 வயசு இருக்கும். ஒரு முழு பைபிளை வாசிச்சிருக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. ஆனாலும் வசனத்தினுடைய வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அந்த தாகம் இருக்காது. அம்மா அப்பா அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போய் சர்ச்சில் அப்படியே சின்ன வயசுல இருந்து கூட்டு போய் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் தெரியும். ஆனா கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம், அது இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காணோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மையிலே நம்ம சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை வீட்லயே இருந்தாலும் சரி, இல்லை வெளியில போனாலும் சரி, இல்லை காலையில தூங்கி எந்திரிச்சாலும் சரி, கையில செல்போன் எடுத்து அதை கொஞ்ச நேரம் பார்த்தா தான் அவங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். அந்த நாள் அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நாளா இருக்கும், கையில செல்போன் எடுத்தாதான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு இந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதை ஏன் நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அளவுக்கு பிள்ளைகள் திருமண காரியத்தை லேட் ஆக்குறாங்க. எல்லாமே தள்ளி 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 போயிட்டு இருக்கு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்போ ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்தால் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு அதை யோசிச்சுட்டு இருப்பான். வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிக்கிறேன் நினை. அப்போ ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன் என்ன யோசிப்பான் அப்படின்னா,
பைபிளில் போட்டிருக்கு, வாலிப வயசுல ஒரு சிருஷ்டிகரை நினை. தேவையில்லாமல் எந்த ஒரு தவறான தொடர்போ, ஒரு விபச்சாரமோ, ஒரு வேசித்தனமோ அவன் போய் சிக்கி கொள்ள மாட்டான். ஏன்? கர்த்தரை குறித்து அறிந்ததனால். கர்த்தரை அறியாத வேற ஒரு ஜனங்கள் எழும்பி, அப்படிதான் போட்டிருக்கு, 10வது வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேற ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்படின்னா கர்த்தரை குறித்து அறியாத ஒரு ஜனங்கள். ஒரு மனுஷன் ஏன்பா அந்த பாகால் விக்கிரத்துக்குள்ள, ஏன் அஸ்தரோத்துக்கிட்ட ஏன் போனான்? ஏன் அவன் போனான் அப்படின்னா, அவன் கர்த்தரை அறிந்து கொள்ளல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஐயா நாங்க 3வது தலைமுறையா நாங்க கிறிஸ்டியனா இருக்கோம் அப்படிம்பாங்க. எங்க தாத்தா பாட்டி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க அப்படிம்பாங்க. எங்க அம்மா அப்பா அப்படி வைராக்கியமா இருந்தாங்க அப்படிம்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி வைராக்கியமா இல்லை. நாங்கெல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் கிறிஸ்டின் தான். எங்க குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்களாம் எல்லா பக்கமும் போவோம். நாங்கெல்லாம் ரொம்பலாம் பைபிள் வாசிக்கல, ரொம்பலாம் ஜெபம் பண்ணல, ரொம்பலாம் சர்ச்சுக்கு போகல. ஈஸ்டர் வந்தா போவோம், பெரிய வெள்ளிக்கிழமை வந்தா போவோம், ஞாயிற்றுக்கிழமை போவோம், அப்புறம் புது வருஷத்துக்கு போவோம், கிறிஸ்துமஸுக்கு போவோம். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அப்படிம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அன்னைக்கு தான் நாங்கள் இந்த பாடம் படிக்கிறோம், இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போக முடியல. கர்த்தரை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் இல்லை. அதான் வேதனை. இப்போ இந்த பாகால், அஸ்தரோத் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு பிரிச்சிருமா. அது ஒரு நபருக்குள்ள இருக்கலாம், இல்லை நம்ம பழகிற ஒரு நபருக்குள்ள இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் விக்கிரகம் அஸ்தரோத்தில் போய் அங்கே சேவிச்சாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கும் போக மாட்டுக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போறனாலே அவங்க எதுலயோ ஒரு இடத்துல அடிமையா இருப்பாங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள், விக்கிரத்தை சேவித்தார்கள். அந்த விக்கிரத்தை சேவிக்கும் போது அடுத்த வசனம் அழகா போட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். இப்ப நாங்க திருநெல்வேலியிலிருந்து இந்த செய்தி உங்களுக்கு அனுப்புறோம். வித்து போட்டார் அப்படிமோ, வித்துட்டாரு அப்படிமோ. யார்கிட்ட வித்துட்டார் அப்படின்னா, பகைஞர், எதிரி, சத்துரு, பொல்லாத ஜனங்கள். உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க, ஏன் பொல்லாத ஜனங்கள்ட்ட வித்து போட்டாரு அப்படின்னா, தேவனுடைய வல்லமை, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. 24 மணி நேரமும் நமக்கு முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டி பாதுகாக்கிறாரு, கிருபை தராரு. நமக்கு பரிபூர்ணமாக கர்த்தர் கூட இருந்து நமக்கு எல்லா விதமான காரியத்திலையும் பாதுகாக்கிறார். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கர்த்தரை அறியாத வேறே ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்படின்னாலே முடிஞ்சிட்டு. ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போய் முடிஞ்சிட்டான். இப்ப இந்த விக்கிரத்துக்குள்ள ஏன்பா போனா அப்படின்னா, நிறைய பேர் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லையே, ஜெபமும் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, கர்த்தரை குறித்து பக்தி வைராக்கியமும் இல்லை, பரலோகத்துக்கு போகணும் அந்த அக்கறையும் இல்லை, எனக்கு நித்திய ஜீவன் வேணும் அந்த தாகமும் இல்லை, சுவிசேஷம் அறிக்கணும் அந்த தாகமும் இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இப்போ அப்படி போயாச்சு. இப்போ சுயத்துக்காக ஒரு சில குடும்பங்கள் சுயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும்.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, அவ்வளோதான். ஒரு மணி நேரம் போய் உட்காந்துருப்பாங்க. சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு 9:30 மணிக்கு சௌரியம் போல் போவாங்க. ஒரு 11 மணிக்கு முடியும் அப்படின்னா, ஒரு 10:30 மணிக்கு எந்திரிச்சு அழகாக வெளியில் வந்துடுவாங்க. கேட்டால் அதான் முடிய போதில்ல, வெளியே வந்துட்டேன் அப்படிம்பாங்க. கேட்டால் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கு அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன உடனே என்னென்ன ஆகுது அப்படின்னா, பாகாலையும் அஸ்திரோத்தையும் சேவித்தார்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போறானாலே அவன் எங்கேயோ ஒரு விக்கிரத்துக்குள்ள சிக்கி கொண்டான்னு அர்த்தம். அதான் முதல் பாயிண்ட். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள சிக்கிட்டான் அப்படின்னா தேவன் கோபப்பட்டுருவார். அடுத்தாப்புல சத்துரு கையில, கொள்ளையர் கையில வித்து போட்டார். அடுத்த பாயிண்ட், வித்து போட்டார். எப்போதுமே சொல்லுவாங்கல்ல, வித்து போட்டேன்ப்பா, இனிமேல் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. சில வீட்டில் இப்போ ஒரு பழைய பைக்கு இல்லை ஒரு பழைய கார் வச்சுருப்பாங்க. அந்த வண்டியை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், அந்த 2 வீலர் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், அந்த காரை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு வீடு வச்சுருந்து ரொம்ப கடன் இருந்துச்சு சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. வித்துட்டேன், அதுக்கு இனிமேல் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிம்பாங்க. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கர்த்தரை அறியாத வேற ஒரு சந்ததி எந்திரிக்கும் போது கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்திரோத்தையும் சேவித்ததுனால் பகைஞருடைய கையிலே வித்து போட்டார். வித்து போட்டதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கும் இந்த சொத்துக்கும் கணக்கே வராது, சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அஸ்திரோத் விக்கிரத்தினுடைய கையில அவன் போயிட்டான், சிக்கிட்டான். கர்த்தர் கோபப்பட்டதுனால இவ்வளவு எஃபெக்ட். 15வது வசனம், கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போனால் கர்த்தருடைய கை அவர்களுக்கு, அங்க தேவன் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருப்பார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே, தீமைக்கென்றே, அந்த வேர்டுல ரொம்ப முக்கியம், அவர்களுக்கு விரோதமாக இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஐயா, என் குடும்பம் மிகவும் நெருக்கப்பட்ட குடும்பமா இருக்கு ஐயா அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல நின்னு செக் பண்ணணும். என் குடும்பத்துக்குள்ள யாராவது விக்கிரத்துக்குள்ள இருக்கிறாங்களா? விக்கிரத்துக்குள்ள இருக்கும்போது மிகவும் நெருக்கப்பட்டார்கள், மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்போ இந்த ஜனங்கள் யாரு பிரதர்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார், மோசேயை கொண்டு வழி நடத்தினார், யோசுவா கொண்டு வழி நடத்தினார். ஆனால் தேவனை அறியாத அடுத்த சந்ததி, வேற ஒரு சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கு. வேற ஒரு சந்ததி எப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர். இப்ப நான் 2015 மாந்திரியத்திலும் விக்கிரத்திலையும் கஷ்டப்படும் போது இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நான் வந்தேன். 2026, ஒரு 11 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு அந்த பெயின் தெரியும். விக்கிரத்துல போனா எவ்வளவு சாபம், எவ்வளவு தண்டனை, எவ்வளவு அடி விழும், எவ்வளவு நஷ்டம் ஆகும். நான் நடுரோட்டுக்கு வந்தேங்க, நிந்தை, அவமானம்லாம் நான் பட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது நானே விக்கிரத்துக்கு அடிமையா ஒரு காலத்துல நான் வாழ்ந்து அதுக்கப்புறம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தேவனை முழுசா, அதாவது ஒரு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனை தேடிட்டு இருக்கேன். தேவனை தேடும்போது ஆசீர்வாதம். தேவனை விட்டு மறுபடியும் விக்கிரத்துக்குள்ள போனால் அந்த குடும்பம் சத்துருடைய கையில வித்து போட்டுருவாராம். அதான் பாயிண்ட். சின்ன ஜோமனி முடிக்க போறேன். அர்ப்பணிங்க, கேளுங்க. உங்க குடும்பம், உங்களுடைய சந்ததி எப்படி இருக்கு, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கர்த்தர் பேசின கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். கற்பத்திரிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுவீங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசுவீங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எந்த குடும்பத்திலே கோர்ட்டு கேஸ் டைவர்ஸு பிரிவினை குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் எந்த பாவ அடிமையில் இருக்கிறவங்களோ, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், எந்தெந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறாங்களோ அந்த எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். இந்த இரவு நேரம் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்க. உம்முடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் உண்மையாய் செவி கொடுத்து தாழ்த்தி கண்ணீரோடு என் குடும்பம் இதுதான் நிலைமை என்று யாரு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து இரக்கம் பாராட்ட வேண்டும், கிருபை தர வேண்டும். கிருபையினால் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லப்பா, சமாதானத்தை கட்டிடுங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பெட்ரோல் பல்க்ல பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்தில் பல தேசத்துக்குள்ளே நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு விபச்சார காரியமோ, சிகரெட் பழக்கமோ, போயிலை பழக்கமோ, மதுபான அடிமையோ, கஞ்சா பழக்கமோ, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போ, தவறான தொடர்போ, எந்த ஒரு கிரியிலும் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தந்து இரவு நேரத்திலே கர்த்தர் தப்புவீங்க. எல்லா நாச மோசங்களுக்கு, எல்லா ஆக்சிடென்ட், எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டோம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்காய் தந்து எல்லா பலவீனத்திலும் நீக்கி சுகமாக்கி தாங்க. உங்க நாமம் மையப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கடன்ல கஷ்டப்படுறாங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்து நாமத்தால பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.